மாசற்ற கன்னி மாதாவே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். கன்னிமை வழுவா மாதாவே. புனித யாகப்பரின் துவக்க நற்செய்தியிலும் அன்னை மரியாளை பற்றி சொல்லப்பட்டிருக்கு. இரண்டாவது லத்தீன் மொழியில் எழுதப்பட்ட மத்தேயு நற்செய்தி. சொல்லுங்க. லத்தீன் மொழியில் எழுதப்பட்ட மத்தேயு நற்செய்தியிலும் அன்னை மரியாளை பற்றி சொல்லப்பட்டிருக்கு. அதுபோல தோமையார் நற்செய்தி. சொல்லுங்க, சத்தமா சொல்லுங்க. அப்ப 3 நற்செய்தி சொன்னேன். என்னெல்லாம் சொல்லுங்க? புனித யாகப்பரின் தொடக்க நற்செய்தி, இரண்டாவது லத்தீன் மொழியில் எழுதப்பட்ட, மூணாவது தோமையார் நற்செய்தி. இந்த 3 நற்செய்திகளும் தொடக்க காலத்தில் அன்னை மரியாள் யார் எப்படி என சொல்லுகிறது. ஆனால் இதை நம்ம திருச்சபை முழுமையாக ஏற்றுக்கொள்ளவில்லை. இது ரொம்ப கற்பனையாக இருக்கு, இந்த செய்தி அவசியம் இல்லை, அதனால இது தவறு என்று சொல்ல வேண்டிய அவசியமும் இல்லை என்று திருச்சபை இதை ஏற்றுக்கொள்ளவில்லை. அதில் என்னெல்லாம் இருக்குன்னா, 3 வயதில் அன்னை மரியாள் எருசலேம் கோவிலில் விடப்பட்டார். எத்தனை வயசுல? எங்கம்மா? எல்லாம் ஏன் கண்டா பாருங்க, கவனமா இருக்கு, தலையை கீழே போடாதுங்க. அப்ப என்ன சொல்லப்பட்டிருக்கு? 3 வயதிலேயே. எத்தனை வயசுல? 3 வயதிலேயே எருசலேம் ஆலயத்தில் அன்னை மரியாள் விடப்பட்டார், கோவிலில் படி செய்தார் என்ற செய்தி எதுல கொடுக்கப்பட்டிருக்கு? எதுல கொடுக்கப்பட்டிருக்கு? ஒரு 3 நற்செய்தி சொன்ன. என்ன நற்செய்தி எல்லாம் சொல்லுங்க. அதாவது 10 வயசு வரைக்கும் பிள்ளைகளை சொல்ல சொல்ல திரும்ப சொல்லணும். அப்பதான் பிள்ளைகள் மனசுல பதியுமா. என்ன? அம்மா அம்மா, ஆனா ஆனா என்ன சொல்லி கொடுத்தாதான் பதியுமா. 50 வயசுக்கு வரவும் குழந்தைகள் தான் நீங்க. நிறைய பேர் 50 வயசுல தான் இருக்கிறீங்க தானே. அப்ப உங்களுக்கு திரும்ப திரும்ப சொன்னாதான் மண்டையில நிற்கும், இல்லைன்னா நிற்காது. அதனால திரும்ப திரும்ப சொல்றேன், கவனித்துக்கணும். 3 நற்செய்தி என்னெல்லாம்? அருமை. ஒரு தடவை கை தட்டுங்க. அழகு, ரொம்ப அருமை. அப்ப இதுல கிடைக்கக்கூடிய பாரம்பரிய செய்தி என்னன்னா, 3 வயதிலேயே எருசலேமில் நம் தாய் அன்னை மரியாள் கோவில் பணி செய்ய விடப்பட்டார் என்பதாக இருக்கு. இரண்டாவது பார்த்தோம்னா, வானதூதர்களால் அன்னை மரியாள் ஊட்டப்பட்டார். அதாவது மாதாவுக்கு உணவு கொடுத்தது கூட வானதூதர்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அதுபோல 7 வயதிலேயே நம் தாய் அன்னை மரியாள் மனத்துறவு, திருமணம் செய்ய மாட்டேன், ஆண்டவருக்கு என்னை ஒப்படைச்சிட்டேன் என 7 வயதிலேயே மனத்துறவு எடுத்துக்கொண்டார் என்பது எடுக்கப்பட்டிருக்கு. அப்புறம் சூசியப்பருடைய கோலில் பூக்கள் பூத்தது. அன்னை மரியாளை திருமணம் செய்ய வேண்டும் என நினைக்கும் பொழுது அவருடைய கணவராக சூசியப்பர் அந்த கோலிலே பூ பூத்ததினால் தேர்ந்தெடுக்கப்பட்டார் என்பதெல்லாம் சொல்லப்படும். அது மட்டுமல்ல, குழந்தை பருவம் பற்றி, இயேசுவின் குழந்தை பருவம் பற்றி ரொம்ப நிறைய சொல்லப்பட்டிருக்கு. மாதா பாலன் இயேசுவை எகிப்திற்கு கொண்டு போனாங்க சூசேப்பரோடு இணைந்து. அந்த சமயத்தில் பல மரங்கள் நிழல் கொடுத்தது, பல மரங்கள் குனிந்து தண்ணீர் கொடுத்தது, இப்படிலாம் நிறைய சொல்லப்பட்டது. அதுபோல அன்னை மரியாளை பற்றி சொல்லும் பொழுது தோமையார் தவிர மற்ற எல்லாரும் மரியாளோடு இருக்கும் பொழுதுதான் மரியாள் இறந்து போனார் என்ன செய்தி. அப்புறம் தோமையார் திரும்ப வந்த பொழுது மரியாளை பார்க்க வேண்டும் என ஆசைப்பட்டார். அந்த சமயத்தில் விண்ணகம் திறந்தது. மரியாள் விண்ணகத்தில் அரசியாக முடிசூட்டப்பட்டிருந்தார் என்ற செய்தி எல்லாம் எதுல இல்ல? 4 நற்செய்தியிலும்
அப்ப எதுல இருக்கு? ஒரு 3 சொன்னேன்ல, யாகப்பருடைய தொடக்க நற்செய்தி, லத்தீன் மொழியில் எழுதப்பட்ட மத்தேயு நற்செய்தி, அப்புறம் இதுலெல்லாம் சொல்லப்பட்டது. அப்ப இதெல்லாம் பார்க்கும் பொழுது தொடக்கத்திலேயே அன்னை மரியாளுக்கு திரு அவையில் முக்கியத்துவம் இருந்திருக்கிறது என்ற செய்தி நமக்கு தெரிய வருகிறது. ஆனால் இப்படிப்பட்ட ஒரு கனவாக, இப்படிப்பட்ட ஒரு பெரிய ஆடம்பரமாக, வினோதமான மரியாளாக நம் தாய் அன்னை மரியாளை எடுத்துக்கொள்ள வேண்டிய அவசியம் என்ன? அன்னை மரியாள் நம்மை போல ஒரு குடும்பத்தில் பிறந்தவர், நம்மை போல கடவுளை அன்போடு நினைத்தவர் என்ற எண்ணத்தோடு தான் இருக்க வேண்டும். உண்மை மரியாளை நாம் ஏற்றுக்கொண்டு வாழ வேண்டும் என்பதுதான் திருச்சபை நமக்கு சொல்லித்தரக்கூடிய நல்ல உண்மையாக இருக்கிறது. பலகையை தூக்குங்க. அன்பு ஆண்டவரே, அன்னை மரியாளை பற்றி சிந்திக்கவும், எங்கள் வாழ்வில் அன்னை மரியாளை போல உமக்கு உகந்தவர்களாக வாழ்ந்திடவும் இன்று எங்களுக்கு நல்ல வாய்ப்பை தந்ததற்கு நன்றி. இந்த வாய்ப்பை சரியான முறையிலே பயன்படுத்திக் கொள்ள தூய ஆவியை, பரிசுத்த ஆவியை, வாழ்வு தரும் ஆவியை எங்கள் மீது பொழிவீராக. எல்லாம் கையாட்டி ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. மரியே வாழ்க, மரியே வாழ்க, மரியே வாழ்க. நமக்கு இப்ப நிறைய மாதா பக்தி ஆயிடுச்சு, நிறைய மாதா பக்தி. இதனால கத்தோலிக்க கிறிஸ்தவ பக்தியில மாதா பக்தி இருக்கு, ஆண்டவருக்கு முக்கியத்துவம் இல்லை என சொல்லி பல பிற சபையார் குற்றம் சொல்லுவதும், மாதாவை தவறா பேசுவதும், அதை நம்ம ஆட்களும் கேட்டுட்டு வர்றதும் இருக்கக்கூடிய சூழல் இன்னைக்கு இருக்கு. இனிமே யாராவது மாதாவை பற்றி குறைச்சி பேசினா கேஸ் போட்ட வேண்டியதான். மாதாவை பற்றி உண்மையான செய்திகள் நமக்கு தெரியணும். இன்னைக்கு இந்த மண்டபத்தை விட்டு வெளியே போகும்போது, 1:30 மணிக்கு நீங்க வெளியே போகும்போது தெளிவான கருத்து இருக்கணும். மூடத்தனமான மடத்தனமான மாதா பக்தி இருக்கக்கூடாது. நான் அழகாக உங்களுக்கு சொல்லிட்டே வாரேன், கொஞ்சம் கவனித்துக் கொள்ளுங்க. இந்த புரட்சி விதைகளை விதித்தவர் லூத்தர், கால்வின், ஸ்விங்க்லே. என்ன, இந்த 3 பேரும் ஒரு சமூக சமய சீர்திருத்தவாதிகளாக இருந்து என்ன பண்ணாங்க? மாதா பக்தியை ரொம்ப பிரபலியப்படுத்திட்டிய, மாதாவுக்கு தான் முக்கியத்துவம் கொடுத்துட்டீங்க, அவர் இணை இணை மீட்பர் என்று கூட சொல்லிட்டு இருக்கிறீங்க, மாதா வழியா கேட்டாதான் எல்லாம் நடக்கும் நினைக்கிறீங்க என லூத்தர், கால்வின், ஸ்விங்க்லே இவங்க ரொம்ப பெரிய புரட்சியை கொண்டு வந்தாங்க. ஏன்னா மாதாவை ஆண்டவள் என சொல்வது நம்மிடம் இருக்கிறது, அதெல்லாம் தவறு. அப்படிப்பட்ட மாதா, ஆனா அவங்க சொல்லக்கூடிய பெரிய கருத்துனா மாதாவை ஆண்டவர் கடவுள் பயன்படுத்தினார், அதற்கப்புறம் மாதாவுக்கு ஒண்ணு இல்லை, அதுவும் தவறான கருத்தாக இருக்கப்பட்டது. இதனால மாதா பற்றிய ஒரு சரியான பக்தியை கொடுப்பதற்காக லூயிஸ் மவுண்ட்ஃபோர்ட், யார் சொல்லுங்க சொல்லுங்க, லூயிஸ் மவுண்ட்ஃபோர்ட் என்பவர் 1673 முதல் 1741 வரை, மன்னிக்கவும் 1673 முதல் 1761 வரை பெரிய மரியாள் இயக்கம், மரியாயின் சேனை என்ன பல வேலை கொடுத்து சரியான ஒரு பக்தி முயற்சியை கொண்டு வர வேண்டும். மாதா வணக்கம் ஆண்டவரிடம் அழைத்து செல்ல வேண்டும். யாரிடம் அழைத்து செல்ல வேண்டும்? ஆண்டவரை மையப்படுத்துவதற்கு தான் நம் தாய் அன்னை மரியாள் இவ்வுலகிற்கு தேர்ந்தெடுக்கப்பட்டார் என்பதை தெளிவுபடுத்தி இக்காலத்திலே நல்ல தெளிவு, நல்ல ஒரு விழிப்பு. நாம் எல்லாரும் அன்னை மரியாளை தாயாக பார்க்கிறோம், ஆனால் நமது ஒரே மீட்பர் யார்? சத்தமா இல்லையே, நம்முடைய ஒரே மீட்பர் யார்? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. சொல்லுங்க, அதுல தெளிவா இருக்கணும். என்ன, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஒரே மீட்பர், அதற்கு உதவியும் உறுதுணையும் முதலுமாக இருப்பவர் நம் தாய் அன்னை
மரியாள் என்பதை பற்றிய விளக்கங்கள், தெளிவுகள் இன்று மாநாடுகள் வழியாகவும், மரியாள் இயக்க வழியாகவும், மரியாயின் சேனை வழியாகவும், சனிக்கிழமை பக்தி முயற்சி வழியாகவும் வழங்கப்பட்டு கொண்டு இருக்கிறது. அப்ப என்ன பண்ணணும்? நம்ம முழுக்க முழுக்க நினைச்சு கொள்ளணும், நம்ம முன்னால பேசப்பட்ட கருத்து அத்தனையும் உண்மை. ஆனால் மரியாளை ஒரு ஆண்டவருக்கு மேலாக வைத்திருக்கக்கூடிய நிலை இல்லாமல் அனைத்து புனிதர்களுக்கும் மேலானவர், முதலானவர், ஆண்டவருடைய செயலை, இறை வார்த்தையை வாழ்வில் ஏற்று நடந்தவர் என்பதாக கொண்டிருக்க வேண்டும் என்பதற்காகத்தான் இந்த இயக்கங்கள் ஆரம்பிக்கப்பட்டு நம்முடைய நல்ல தெளிவு, மரியாள் பற்றிய நல்ல ஒரு தெளிவு, மரியாளை பற்றிய நல்ல வணக்கத்தை கொண்டிருக்க வேண்டும் என்பதுதான் இந்த காலகட்டத்தில் நமக்கு தரப்பட்டு கொண்டு இருக்கிறது. நீங்க நல்லா கவனிச்சு பார்த்தீங்கன்னா மரியாளின் காட்சிகள் நமக்கு நல்ல உறுதுணையா இருக்கு. தயவு செய்து ஒரு 10 நிமிஷம் இந்த கருத்து இருக்கும், கொஞ்சம் கவனமா கேட்டுருங்க. மரியாளின் காட்சிகள் சொல்லும் பொழுது தொடக்க காலத்துல மரியாள் காட்சி இல்லை, நல்லா தெளிவா இருந்துங்க. தொடக்க காலத்துல மரியாள் காட்சி இல்லை. அப்போ அதுக்கப்புறம் தான் இந்த காட்சிகள், அன்னை மரியாள் காட்சி, வேளாங்கண்ணி காட்சி, மணல் மாதா காட்சி, நம்முடைய காமநாயக்கன்பட்டியில் உள்ள அன்னையின் அன்பான காட்சி, கள்ளிகுளம் மலையில், கள்ளிகை மலையில் மாதா காட்சி என பல காட்சிகள் என்று இருக்கின்றது. ஆனா இந்த காட்சிகள் அனைத்து ஏற்றுக்கொள்ளப்பட்டதா? இல்லை. நல்லா தெரிஞ்சு கொள்ளுங்க, திருச்சபை உடனே எல்லா காட்சிகளையும் ஏற்றுக்கொள்ளாது. அதனால தான் திருச்சபை இன்று வாழ்ந்து கொண்டு இருக்கிறது. இன்னைக்கு தேவசாயம் பிள்ளையை புனிதராக உயர்த்திருக்கிறது என்று சொன்னால் எவ்வளவு ஆண்டு காலம் சோதனை. இது உண்மையா? இது சரியா? வரலாற்று பூர்வமா? உண்மையா? 2 புதுமைய மருத்துவர்கள், அதுவும் பிற சமய மருத்துவர்கள் இது புதுமையாக நடந்திருக்கு என்று சொன்ன பிறகுதான் புனிதர் பட்டம் கொடுப்பாங்க. அதுபோல ஃபாத்திமா காட்சி ஏற்றிருக்கு, லூர்து மாதா காட்சி ஏற்றிருக்குது, வேளாங்கண்ணி காட்சி ஏற்றிருக்குதா? இல்ல. ஆனால் மக்களின் பக்திக்காக அங்கீகரித்திருக்கிறது திருச்சபை, அவ்வளவுதான். என்ன அது உண்மை என ஏற்றுக்கொள்ளவில்லை, இன்னும் தொடர்ந்து போய் கொண்டிருக்கிறது. இது நமக்கு பெருமை. ஏன் தெரியுமா? ஓ மாதா அங்க காட்சி விட்டாங்க, அங்க காட்சி விட்டாங்க, அப்படி கொடுத்தாங்க என ஏற்றுக்கொண்டால் அது சரியல்ல. பெரிய ஆராய்ச்சியை செய்து கொண்டுதான் இதை ஏற்றுக்கொள்ளும். இந்த காட்சியில் நமக்கு கிடைக்கக்கூடிய செய்தி, கடவுள் பழைய ஏற்பாட்டில் காட்சி கொடுத்து இருக்கிறவர் நாமே, உங்களோடு இருக்கிறேன் என்ற கருத்தை நமக்கு தந்தார். ஆண்டவர் இயேசு காட்சி கொடுத்து தொடர்ந்து தனது மீட்பு பயணத்தை தொடர்கிறேன் என்பதை நமக்கு சொல்லிக் கொடுத்தார். ஆண்டவர் உயிர்த்த பின்பு தன்னுடைய புனிதர்களுக்கு காட்சி கொடுத்தார் என்று சொன்னால் இந்த இறை வார்த்தை வாழப்பட வேண்டும். இந்த நற்கருணையில் நான் இருக்கிறேன், இதயத்தில் நான் இருக்கிறேன், திருச்சபையுடைய தவறுகளை மாற்றுங்கள் என சொல்லி நம்மோடு உரையாடுகிறார். புனிதர்கள் மக்கள் வாயிலாக பேசுகிறார் என்பது உண்மை. மரியாளின் காட்சி என்னவென்று சொன்னால், ஆண்டவர் தனக்குரியவர்களை இன்றும் பயன்படுத்துகின்றார். அன்னையின் பிள்ளைகளை பயன்படுத்தி அங்கு மரியாள் என்னை போற்று என்று சொல்லவில்லை. எல்லா இடங்களிலும் நீங்கள் பாவத்தை விட்டு விலகுங்கள், ஆண்டவருடைய பிள்ளைகளாக மாறுங்கள், பாவம் செய்யக்கூடிய ரஷ்யாவிற்காக மன்றாடுங்கள் என்றுதான் ஜெபிக்க சொன்னாரை தவிர தன்னை புகழ சொல்லவில்லை. ஆகவே அன்பானவர்களை, நமக்கு தெள்ள தெளிவாக இருக்க வேண்டும். அன்னை மரியாளுடைய வாழ்க்கை முழுவதுமே நமக்கு ஒரு பெரிய பாடம். ஆண்டவரை பின்பற்றுவதற்கான முன்மாதிரிகை. என்னது முன்மாதிரி? அதுல தெளிவா இருக்கும். ஆண்டவரை பின்பற்றுவதற்கான முன்மாதிரிகை. இந்த சவாலான வாழ்க்கையை வாழ வேண்டும் என்பதுதான். நான் ஒரே ஒரு 4 கருத்தோடு இந்த செஷனை முடிச்சிடுறேன். அடுத்தது போகும். 4 நிமிஷம் தான், 4 கருத்து. நான் இவ்வளவு நேரம் எடுத்த கருத்தை, அதாவது தொடக்கத்தில் அன்னை மரியாள், பாரம்பரியத்தில், இடைக்காலத்தில் அன்னை மரியாள், இப்பொழுது நவீன காலத்தில் அன்னை மரியாள், அன்னை மரியாளின் காட்சிகள், இவைகள் நமக்கு தரக்கூடிய செய்தி 4. முதல் கருத்து என்னன்னா, கடவுள் இன்றும் நம்மோடு இருக்கிறார் என்பதை சொல்லித் தருவதே. சொல்லுங்க.
இவ்வளவு பேர் மட்டும் சொல்லுங்க. இவ்வளவு பேர் சொல்லுங்க. இன்றும் நம்மோடு. அவ்வளவு பேர் சொல்லுங்க. இதான் முதல் கருத்து. என்றும் இன்றும் மாறாதவர் கடவுள். ஆக நம்ம எடுக்கக்கூடிய அனைத்து பக்தி முயற்சிகள், அனைத்து செயல்பாடுகளும் கடவுள் என்றும் நம்மோடு இருக்கிறார், பாதுகாக்கிறார், வழிகாட்டுகிறார், வழி நடத்துகிறார் என்பதை சொல்லித் தருவது. எதுவும் மாறி போகும், இறை வார்த்தை மாறி. அது முதல் கருத்து. நம்ம மனத்தில் விட்டு அகலக்கூடாது. அதை மாதாவை எப்படி கூப்பிட்டாலும் சரிதான், புனிதர்களை எப்படி வணங்கினாலும் சரிதான், அது நம்ம எங்க நோக்கி அழைத்து செல்லணும்? கடவுள். என்ன மாறாக தவறான பக்தி முயற்சிகள் கொண்டு போறது என்று சொன்னால் பதில் சொல்ல முடியாமல் போய்விடுவோம். ஆகவே நம்மோடு என்றும் கடவுள் என்பதைத்தான் இந்த மரியாளின் பக்தி முயற்சிகள் தொடக்க காலத்தில் இருந்தும் கடவுளுடைய மரியாதை காட்சிகள் நமக்கு சொல்லித் தருகின்றன. இரண்டாவதாக நம்ம பார்க்கணும் அப்படின்னா, அன்னை மரியாள் ஒரு நிறைவான வாழ்வை வாழ்ந்தவர். அந்த நிறைவான வாழ்வை வாழ்ந்தவர் இன்றும் ஆண்டவரில் நிறைவாக இருக்கிறார். அதாவது ஆண்டவருடைய வார்த்தை அப்படியே வாழ்ந்தவர். நம்ம தொடக்க காலத்தில் உள்ள மாதிரி 3 வயசுல அர்ப்பணிக்கப்பட்டார், அதெல்லாம் நம்பின அவசியம். கோவிலில் அர்ப்பணிச்சுட்டாங்க 3 வயசுல, இதெல்லாம் சொல்லப்பட. ஆனால் தொடக்கத்திலேயே அவர் கோவில் ஆண்டவருக்கு தன்னை அர்ப்பணித்து நிறைவாக வாழ்ந்தவர். புரியுதா? அன்னை மரியாள் ஒரு நிறைவான ஃபுல்னஸ், ஒரு நிறைவான வாழ்வை வாழ்ந்தவர். ஒரு நிறைவு, ஒரு முழுமை. அதாவது உலகிலேயே யாரு கடவுள் பாவம் செய்யாதவர், ஆனால் நமக்காக பாவத்திற்கான தண்டனையை பெற்றுக்கொண்டார். அதுபோல அன்னை மரியாளும் ஒரு பாவமும் செய்யாதவர், அமல உற்பவி. அதை நம்ம பின்னால பார்ப்போம். பாவம் எதுவும் செய்யாதவர், வாழ்வை நிறைவாக, எத்தனை பாவ சூழல் வந்தாலும் அதனை எதிர்கொண்டு வாழ்ந்தவர், வாழ்க்கையை சவாலாக்கியவர். அப்ப என்ன, நிறைவாக வாழ்ந்த அன்னை மரியாள் எனக்கு ஒரு முன்மாதிரி. சொல்லுங்க, பின்னால சொல்லுங்க. ரைட். மூணாவது இந்த அன்னை மரியாள் எனக்கு ஒரு செய்தி. She is a message. இந்த அன்னை மரியாள் எனக்கு ஒரு செய்தி. இந்த அன்னை மரியாள் ஒரு பக்தி இல்லை. தயவு செய்து மாதாவே 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 மரியே என பக்தி. எனக்கு ஒரு செய்தி, எனக்கு ஒரு மெசேஜ், எனக்கு ஒரு நியூஸ், எனக்கு ஒரு செய்தி. அன்னை மரியாள் எப்பொழுதும் என்னிடம் ஒரு செய்தியை தருகின்றார். நீங்க ஜெபமாலை உருட்டிட்டு போறீங்கன்னு வச்சுங்களேன், அல்லது ஒரு மாதா மண்டாட்டு மாலை சொல்லிட்டீங்கன்னு வச்சுங்களேன், இல்ல பவனி வந்துட்டீங்கன்னு சொல்லுங்களேன், இந்த மாநாடு வந்துட்டீங்கன்னு சொன்னீங்களேன், நீங்க சும்மா போனா மாதாவுக்கு அவசங்க ஒரு செய்தி. இன்றைக்கு நான் காமநாயக்கப்பட்டி இந்த மாதா கோயிலுக்கு வந்து இந்த மாநாட்டில் பங்கு பெற்றேன்னா எனக்கு ஒரு செய்தி. சரி, நான் மாதாவை போல ஆண்டவரை ஏற்றுக்கொள்ளணும், நான் மாதாவை போல பாவம் இல்லாமல் இருக்கணும், நான் மாதாவை போல நல்லது செய்யணும், நான் மாதாவை போல உண்மையிலேயே போராட்டமான என் வாழ்க்கையை வாழ்ந்து காட்டணும், நான் மாதாவை போல பிறருக்கு கூட இருக்கணும். பாளையங்கோட்டை டைஸில் ஒரு வீட்டுக்கு போனேன். அந்த வீட்டில் 2 பெரிய புண்ணியவாள மாதிரி பேசுகிறார். என்ன கேள்வி கேட்டோம்? ஆமாம் பயிர் படிச்சிருக்கீங்களா? ஆமாம் படிச்சிருக்கோம். காலைல ஜெபம் பண்ணுவீங்களா? ஆமாம் ஜெபம் பண்ணுவோம். என்னடா இவ்வளோ பயங்கரமாக சொல்கிறாங்க அப்படி பார்த்து. அப்புறம் என்ன, சரி இவ்வளோ ஜெபம் பண்ணுறீங்கள, இவ்வளோ ஜெபமால பூசைக்கெல்லாம் போகிறேன்னு சொல்கிறீங்களே, நீங்கள் உங்கள் வாழ்க்கையில் செய்த ஒரு நல்லதை சொல்லுங்கள் பார்ப்போம் அப்படின்னு. சாமி வெளிப்படையாக சொல்லப்படாதுன்னு சொல்லியிருக்கல, வலது கைக்கு செய்வது இடது கைக்கு தெரியக்கூடாதுன்னு சொல்லியிருக்கல, செய்யணுமா? சும்மா சொல்லுங்க, மக்களுக்கு அப்பதான் தெரியும் நீங்க ஜெபத்தோடு நிற்கல, நல்ல வாழ்க்கை வாழ்றீங்கல்ல, சொல்லுங்க அப்படின்னு. அப்போ சொன்னாங்க, சாமி என் பக்கத்து வீட்டுக்காரங்க ஒரு இந்து சகோதரர் எங்க இடத்துல அவங்க வீடு கட்டும் பொழுது 5 சென்ட் போல அவங்களுக்கு படைச்சு மதுரை போட்டுட்டாங்க. நான் கொண்டு போய் பத்திரத்தை காட்டினேன். ஏன் என்கிட்ட பத்திரம் இருக்கு, இது எங்க நிலம், வேணா உங்களுக்கு கொஞ்சம் எடுத்து வேணா தேவைன்னா எடுத்துங்க என்று சொல்லி பார்த்தேன். அதெல்லாம் நான் பழக்கத்தில் இருக்கேன். ஆமா பழக்கத்தில் இருக்கு. நீ அதனால என்ன, நான் தான் பயன்படுத்துவேன், எனக்கு தான் எந்த கோர்ட்டுக்கும் போட்டு. ஐயா கோர்ட்டுக்கு போனா காசு,
காசு வேணாயிரியா, நீங்க கொஞ்சம் எடுத்துங்க, மற்றபடி எங்கண்ணா இல்ல. எவ்வளவு கஞ்சி பார்த்தேன், கேட்கல. கோர்ட்டுக்கு போக வேண்டியதாச்சு. 5 வருஷம் எடுத்தடிச்சது. அவங்களும் வீடு கட்ட முடியல, எங்களுக்கும் பயன்படுத்த முடியல. கடைசியில் கோர்ட்டு தீர்ப்புல எங்களுக்கு தானே வந்துட்டு அவர் ரொம்ப வருத்தப்பட்டு இருந்தாரு. நானும் என் மனைவியும் என் பிள்ளைகளும் எல்லாரும் ஒன்னா அவர் வீட்டுக்கு போனோம். நான் உங்களோட வழி சொன்னேன்ல, மன்னிச்சிங்க. இப்பவும் நான் உங்களுக்கு சொல்றேன், உங்களுக்கு பழக்கத்துக்கு வேணுமா ஒரு 2 சென்ட் நிலத்தை நீங்க எடுத்துங்க. நீங்க ஏதாவது பணத்தை செலவழிச்சிருப்பீங்கல்ல கோர்ட்டுக்கு, அதுக்குரிய பணம் எவ்வளவுன்னு சொல்லுங்க, அதையும் திருப்பி தந்துடுறேன். பக்கத்து வீட்டுக்காரங்க நம்ம 2 பேரும் சமாதானமா இருக்கணும். உங்க வீட்டுல தான் நீங்க சாப்பிடணும், எங்களுக்கு சாப்பாடு தாங்கன்னு வீட்டுக்கு உட்காந்துட்டேன். ஒரு கைதட்டுங்க. அதெல்லாம் குடும்பம். நாங்க இப்ப 2 பேரும் ரொம்ப சமாதானமா இருக்கோம். என்ன சொல்றோம் அன்புக்குள்ள, இதுதான் வாழ்க்கை, இதுதான் கிறிஸ்தவம், இதுதான் பயன்படுத்துபவர்களாக இருக்கும். நம்ம இன்னைக்கு இங்க வந்திருக்கிறீங்க, எவ்வளவு பேரும் மாதாவை, சில பேர் பாத்தீங்கன்னா எப்படி கொண்டாடுவோம் தெரியுமில்ல. 5 வருஷத்துக்கு முன்னால வந்து மாதாவே என் பிள்ளைக்கு ஒரு குழந்தை பிறக்கட்டுன்னு குழந்தை கரு உண்டாயிருக்கும். உடனே மாதாவே ஆம்பளை பிள்ளையா பிறக்கட்டும், ஆம்பளை பிள்ளையும் பிறந்துடும். மாதாவே என் பிள்ளைக்கு நல்ல சுகத்தை கொடுத்துரும், நல்லா வளர்ந்துருக்கும். மாதாவே என் பிள்ளைக்கு நல்ல படிப்பு வரட்டும், படிப்பும் கிடைச்சிடும். மாதாவே என் பிள்ளைக்கு நல்ல வேலை கிடைக்கட்டும், நல்ல வேலை கிடைச்சிடும். மாதாவே என் பேரனுக்கு நல்ல ஒரு பொண்ணு கிடைக்கட்டும், பொண்ணு கிடைச்சிடும். மாதாவே என் பிள்ளைக்கு நல்ல குழந்தை பேர் கிடைக்கட்டும். மாதாவே என் பிள்ளைக்கு ஆம்பளை பிள்ளை பிறக்கட்டும். வேலை இல்லை மாதாவுக்கு. என்னைக்காவது நம்ம ஜெபத்துல திருச்சபையின் பெரிய அழகான ஒரு பெரிய கொடை, உலக மக்களுக்காக ஜெபிப்பது, திருச்சபைக்காக ஜெபிப்பது, பிறருக்காக ஜெபிப்பது. இதுதான் ஞாயிற்றுக்கிழமை பொது மன்றாட்டு வச்சிருக்கும். எந்த மதத்திலும் கிடையாது. நீங்க பெந்தகோஸ்தை, எஸ்சிஎஸ்ஐ தாறுமாண்டவரே, தாறுமாறு வேலை வாய்ப்பு தாறுமாண்டவரே அப்படிதான் சொல்லுவானே தவிர நமக்குள்ளது மாதிரி அருமையா திருச்சபைக்காக, நாட்டுக்காக, ஏழைகளுக்காக, நோயாளி, அதை விடுங்க. பெரிய வெள்ளிக்கிழமை பொது மன்றாட்டு எல்லா மக்களுக்காக முழங்கால் படி போட்டு எந்திரிச்சு அவ்வளவு அருமையான திருச்சபையில் இருப்பதுல நீங்க பெருமைப்படுறீங்களா? கைதட்டுங்க. அந்த திருச்சபையின் தாயாக இருக்கக்கூடிய அன்னை மரியாளை கண்டு நீங்கள் பெருமைப்படுகிறீர்களா? கைதட்டுங்க. அப்படிப்பட்ட அந்த தாயின் பிள்ளைகள் நாம பயன்படுபவர்களாக இருப்போம் என்ற எண்ணத்தோடு 3 முறை அருள் நிறை மரியை ஜெபம் சொல்வோம். அருள் நிறைந்த மரியே வாழ்க. எங்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவள் நீரே, உடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசீர்வதிக்கப்பட்டவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக எப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே, பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவள் நீரே, உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசீர்வதிக்கப்பட்டவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக எப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே, பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவள் நீரே, உடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசீர்வதிக்கப்பட்டவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக எப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். மரியே வாழ்க, மரியே வாழ்க, மரியே வாழ்க.
50ஆம் ஆண்டு அளவில் எழுதப்பட்டதான் மத்தேயு நற்செய்தி. மார்க்கு நற்செய்தியை தழுவி மத்தேயு யாருக்காக எழுதினாரு? யூத மக்களுக்காக. யாருக்காக? நிறைய யூதர்கள் கிறிஸ்துவத்தை பின்பற்றினார்கள். பின்பற்றிய யூதர்களுக்கு ஒரு கவலை வந்துட்டு, ஐயோ யாவை கடவுளுக்கு நாம எதிராக இருப்போமோ, யாவை நம்மளை தண்டிச்சிருவாரோ, இயேசுநாதர் மெஸ்ஸியா இல்லையோ என்று கவலை எழுந்தது. இந்த நேரத்தில் தான் பழைய ஏற்பாட்டு கொட்டேஷன்ஸ், பழைய ஏற்பாட்டு மேற்கோள்கள், நீ வேணா பாருங்க, நம்முடைய மத்தேயு நற்செய்தியில பழைய ஏற்பாட்டு மேற்கோள்கள் நிறைய இருக்கும். அதெல்லாம் சுட்டி காட்டி இது நிறைவேறவே இயேசு இப்படி செய்தார், இதை நிறைவேறிற்று, இதை நிறைவேறும்படி அப்படின்னு எழுதப்பட்டதான். யாருக்காக எழுதப்பட்டது மத்தேயு நற்செய்தி? யூதர். யாருக்காக? மூணாவது புறையினத்து மக்கள். நிறைய பேர் இயேசுவை தழுவுனாங்க. ஆகா, இயேசு யூதர், அப்ப யூத மதத்தில் தானே வந்த நீ கனானிய பெண்ணுக்கு சொல்றாரு, அப்ப வேற ஆளுக்கு இல்லையா என எண்ணப்படும் பொழுது இல்ல, ஒதுக்கப்பட்ட மக்களுக்கு, புறையினத்து மக்களுக்கு என எழுதப்பட்டதால் இந்த நற்செய்தி 60. எப்ப எழுதப்பட்டுச்சு? 60. மார்க் எப்ப எழுதப்பட்டுச்சு? 45. சொல்லுங்க. மத்தேயு எப்ப எழுதப்பட்டுச்சு? மார்க், லூக்கா எப்ப எழுதப்பட்டுச்சு? 60. அதுக்கப்புறம் தான் ஒரு பிரச்சனை வந்துச்சு. இயேசு ஞானத்தானம் பெற்ற பிறகுதான் அவர் கடவுளானார். அது வரைக்கும் மனுஷன் தான். அன்னை மரியாளுக்கெல்லாம் முக்கியத்துவம் கிடையாது. ஏன்னா ஒரு நாஸ்டிஸ் ஞான கொள்கை, நாஸ்டிசம் சொல்லுவோம், ஞான கொள்கை பிறந்தது. இந்த நேரத்தில் தான் யோவான் தொடக்கத்தில் அவர் வார்த்தையாக இருந்தார், அவ்வார்த்தை கடவுளாக இருந்தார், அவ்வார்த்தை கடவுளாயும் இருந்தார், அவரிலிருந்து பிறந்தவர் தான் இயேசு என்று எழுதப்பட்டதுதான் யோவான். இப்ப 4 நற்செய்தி எழுதப்பட தெரிஞ்சுட்டா உங்களுக்கு. அப்ப மார்க் முதல்ல இயேசுவின் செய்திகளை எழுதினார், மார்க். மத்தேயு யாருக்கா எழுதினார்? லூக்கா யாருக்கா எழுதினார்? புறையினத்து மக்களுக்கு. யோவான் நற்செய்தி எதற்கு எழுதப்பட்டுச்சு? அவர் தொடக்கத்தில் இருந்தே இருந்தார், மனிதராக வந்தார், நம்மை மீட்பதற்காக சிலுவையை ஏற்றுக்கொண்டார் என எழுதப்பட்டுதான் எந்த நற்செய்தி? யோவான். அப்போ முழுக்க இந்த நற்செய்தி இயேசுவை சார்ந்தது, யாரை சார்ந்ததில்லை. அதனால தான் மார்க் நற்செய்தியில அன்னை மரியாளுக்கு முக்கியத்துவம் இருக்காது. இயேசுவை பற்றி தான் சொல்லப்பட்டிருந்துச்சு. ஒரே ஒரு இடத்துல இன்டைரக்டா தான் சொல்லப்பட்டிருக்கும் மார்க் நற்செய்தியில. மார்க் நற்செய்தியில இயேசுவின் பிறப்பும். அதுக்கப்புறம் மத்தேயு நற்செய்தி எழுதும் பொழுது நீங்க பாத்தீங்கன்னா மத்தேயு நற்செய்தியில யாருக்கு முக்கியத்துவம் கொடுப்பாங்க? யாருக்கு? இயேசுவுக்கு, யூதர்களுக்கு. நல்லா சொன்னீங்க. அப்ப யூதர்கள் யாருக்கு முக்கியத்துவம் கொடுப்பாங்க? ஆண்களுக்கு. யாருக்கு முக்கியத்துவம்? ஏன்னா யூதன் ஜெபம் பண்ணுவான், ஆண்டவரே என்னை ஆடாக மாடாக ஒரு பெண்ணாக படைக்காதுன்னு. அதனால நீங்களும் ஒண்ணும் கிடையாது. நம்ம ஆம்பளைகள் காலத்தை வரைக்கும் விட்டுக்க, அடையே காலர் தூக்கி விட்டுங்க, வீட்டுக்குள்ள போன சோறு கிடைக்காது. கவனமா காலர் பிடிக்கணும். அதனால ஆண்களுக்காக எழுதப்பட்டதுனால தான் மத்தேயு நற்செய்தியில யோசேப்புக்கு முக்கியத்துவம், மாதாவுக்கு சொல்ல மாட்டாங்க. சொல்லப்படுவார், ஆனால் முக்கியத்துவம் யார் கொடுக்கப்பட்டிருக்கும்? யோசேப்பு. யோசேப்பு கனவு காண்பாரு. கனவுல கன்னி கருத்தாங்கி மகனை பெற்றெடுப்பார் என்று சொல்லப்பட்டது. புறையினத்து நற்செய்திக்கு யாருக்கு எழுதப்பட்டது? யார் எழுதி? எந்த நற்செய்தி? லூக்கா. லூக்கா நற்செய்தி யாருக்கு முக்கியத்துவம்? மாதாவுக்கு. லூக்கா நற்செய்தியில பாத்தீங்கன்னா புறையினத்து மக்கள் சமம். யூதர்கள் மட்டுமல்ல, எல்லா இனத்து மக்களும் கடவுளுக்கு சமம், ஆண் பெண் வித்தியாசம் இல்லை. அதனால தான் லூக்கா நற்செய்தி 1ஆம் அதிகாரம் 28 கபிரியல் தூதர் அன்னை மரியாளுக்கு காட்சி கொடுத்த நிகழ்ச்சி எல்லாம் லூக்கா நற்செய்தியில் வரும். யோவான் நற்செய்தியில
தொடக்கத்திலிருந்து என்ன ஆரம்பிப்பாரு. ஆனா மாதாவுடைய சூசையனுடைய இயேசுடைய பிறப்பு அந்த பாடலோட போயிடும். 2ஆம் அதிகாரத்துல அவருடைய செயல்பாட்டுக்கு போயிடுவாரு. செயல்பாட்டில் என்ன போயிடுவாரு? கானாவு திருமணம். எவ்வளவு அருமையா பைபிள் வச்சிருக்கிறேன், ஒரு கை தட்டு. அப்போ நம்ம என்ன பண்ணணும்? இந்த ஒரு சூழல்ல மாதாவுக்கு விவிலியத்துல என்ன முக்கியத்துவம் கொடுத்தாங்க என்பதை நம்ம இப்ப பார்க்கணும். இப்போ மார்க் ரட்சகருக்கு சொன்னி இயேசுடைய செய்திகள், செயல்பாடுகள், போதனைகள் அடங்கியதான் மார்க் நற்செய்தி. மரியாளை பற்றி, குழந்தை இயேசுவை பற்றி சொல்வது மத்தேயு. அதனால தான் இதுல நிற்கிறேன். இதுல இருந்து பேசும்போது எனக்கு நல்லா இருக்கு, அங்க பேசுறேன் எனக்கு கேட்கலையா, அது தொண்டை போயிடும். சரி, அப்போ இதுல நம்ம என்ன பார்க்கிறோம்? மத்தேயையும் லூக்கா யோவானை தான் நம்ம நிறைய பார்க்கணும். இதுல பார்த்தோம்னா அன்னை மரியாளுக்கு 3 வகையில முக்கியத்துவம் கொடுத்துறாங்க. குழந்தை பருவத்தில் அன்னை மரியாள், சொல்லுங்க. போதனையில் அன்னை மரியாள், இயேசுவுக்கு பின் அன்னை மரியாள். இந்த 3ஐயும் 5 நிமிஷம் பார்த்து முடிச்சிடணும். அப்படின்னா நமக்கு தெளிவா தெரிஞ்சிடும். எப்படின்னா குழந்தை பருவத்தில் நல்லா யோசித்து பாருங்க. குழந்தை பருவத்தில் நம் தாய் அன்னை மரியாளுக்கு நல்ல செய்தி கொடுக்கப்பட்டுச்சு. அதுபோல யோசேப்புக்கும் மத்தேயு நற்செய்தி பிரகாரம் செய்தி கொடுக்கப்பட்டுச்சு. ஏற்றுக்கொள் என்று செய்தி கொடுக்கப்பட்டுச்சு. அதுபோல அன்னை மரியாள் நீ கருத்தாங்கி ஒரு மகனை பெற்றெடுப்பார். இதுல உலகிலேயே மிக அருமையான உரையாடல் இதுவரைக்கும் என்னது அப்படின்னா அன்னை மரியாள் கபிரியேல் உரையாடல். மோசே உரையாடல் தெரியும். மோசையில பார்க்கிற கடவுள் கட்டளையை அப்படியே கொண்டு வருவாரு, கடவுள் சொல்றதை செய்வாரு. இல்லைன்னா கோபத்துல என்ன பண்ணாரு? கல்லோட பேசுகிறதுக்கு கோபத்துல கல்ல அடிச்சு. ஆண்டவர்கிட்ட கோபத்துல பேசுறாரா? கெஞ்சினார். ஆண்டவரே என்ன நம்பி இந்த பிள்ளைகள மக்களை நான் 6 லட்சம் மக்களை கூட்டிட்டு வந்துட்டேனே, ஏதாவது பிரச்சனை ஏற்படாது ஆண்டவரே, இவர்கள் வழியில பாலைவனத்துல செத்தரக்கூடாது இனி ஜெபம் பண்ணார். ஆனா ஆண்டவரை எதிர்த்து பேச கொள்ளிவாய் பாம்பு அந்த நிகழ்வுகளையும் ஆண்டவரை கெஞ்சினார். ஆண்டவர் எதிர்த்து பேச. ஆனா நல்ல ஒரு உரையாடல் கொண்டவர் அன்னை மரியாள், கபிரியேல் தூதர். அதாவது நல்லா தெரிந்து கொள்ளுங்க. மரியே வாழ்க. இது ஜெரால்ட் சொன்னா இல்ல, நம்ம போப்பு பிரான்சிஸ் சொன்னாரு. சொன்னது யாரு? கடவுள். ஏமா போஸ்ட்மேன் கடிதம் வாங்கினீங்கன்னா உனக்கு அனுப்புற கடிதம் போஸ்ட்மேன் எழுதுனா, உன் புருஷன் எழுதணும், உன் புள்ள எழுதணும். போஸ்ட்மேன் எனக்கு கடிதம் எழுதி இருக்கிறார் என்று சொல்லுவோமா? அப்ப கபிரியேல் தூதர் யாரு? போஸ்ட்மேன். எழுதுனது சொன்னது யாரு? இதான் உண்மை. என்கிட்ட ஒருத்தர் ஒரு சிஎஸ்ஐக்காரர் கேட்டாரு, நீங்க ஏன் மாதா மாதா மாதான்னு சொல்றீங்க? இப்போ வரும்போது எனக்கு தெரிஞ்ச ஒரு பிள்ளைகிட்ட சொல்லிட்டு வந்தேன், நான் மாதாவை பற்றியா மாநாடு நடத்த போறேன், பயமா தான் இருக்கு. ஏன்னா பாளையங்கோட்டுக்காரங்க ரொம்ப பயங்கரமான ஆட்கள், நல்லா கவனிப்பாங்க, கேள்வி கேட்பாங்கன்னு சொல்லிட்டு வந்தேன். அப்ப அந்த பிள்ளை என்ன சொன்னது, உங்க லவரை பற்றி தானே பேச போறீங்க, சும்மா பேசுங்க. மாதான் லவர். அப்போ இதுல நல்லா கவனிச்சு பார்த்தீங்களா என்ன சொன்னீங்க? போஸ்ட்மேன். இப்போ மாதா மரியே வாழ்க என சொல்வது நாம இல்ல, கடவுள். கடவுள் தான் எப்படி சொல்றாரு. அதனால இது மண்ணிலிருந்து வந்த குரல் அல்ல. மரியே வாழ்க மண்ணில் வந்த குரலா? விண்ணிலிருந்து வந்த குரல். அருள் நிறைந்த மரியே. பைபிளை நம்புறோமா இல்லையா? பைபிள்ல கடவுள் பேசுவாரா இல்லையா? ஏன்டா ஒருத்தர் சொன்னார், ஒரு பெந்தகோஸ்தக்காரர் கேட்டாரு, நீங்க மாதா வாழ்க மரியே மரியன்னு சொல்லிட்டு இருக்கீங்களே, அது சரியான்னு சொன்னேன். நான் சொன்னேன், நீங்க மட்டும் என்னது உங்களை போதகர் ஆண்டவரை அழைத்திருக்கிறார், என்ன போதகர் பணி அழைத்திருக்கிறார், கடவுளுடைய வார்த்தை சொல்ல வந்திருக்கிற தந்தை என்ன அழைத்திருக்கிறார், இனி நீங்க பேசுறீங்களே, இது நியாயமா? கடவுள் அழைச்சார், நீங்க போதகர் பணி பண்றது என்ன நியாயம்?
ஆண்டவர் சொல்லியிருக்காரா உலகம் போய் நச்சரி அறிவின்னு சொல்லியிருக்காரா? அது அவர் பேதுருக்கு தானே சொன்னார், உனக்கா சொன்னார்? சீடர்கள் தானே? இல்ல, சீடர்கள் சொன்னது எனக்கு தான். அதுபோல் தான் மாதா இதோ உன் மகன் சொன்ன யோவானுக்கு மட்டும் சொல்லல, எனக்கும் சொன்ன. சரிதானே இல்லையா? இது எனக்கு சொன்னா நீ ஏத்துக்கலன்னா அதையும் ஏத்துக்காத, உன் வீட்டுல சோறு கிடைக்காது, சோறு கிடைக்காது. அன்புக்குள்ள ரொம்ப தெளிவா இருக்கணும். மரியே வாழ்க்கைன்னு நம்ம இன்னைக்கு சத்தமா சொல்றோம்னா இது விண்ணில இருந்து வார்த்தை. என்ன சொல்லணும்? அருள் இருந்து மரியே வாழ்க்கைன்னு சொல்லணும். அதானே சரி. அருள் நிறைந்த மரியே வாழ்க்கை தமிழ். அப்ப பாருங்க என்ன அருமையான உரையாடல். மாதாவை வாழ்த்துறாங்க. அவர் அந்த வார்த்தை எத்தகையதோ உடனே அருள் நிறைஞ்சவளா மாதா சொல்றது பாருங்க, நான் எவ்வளவு தாழ்ச்சி. ஐயோ இந்த வாய்ப்பு பெற்றது எப்படி, எனக்கு என்ன அருகதை இருக்கு? ஒண்ணு இல்லையே, கடவுளின் அருளை கண்டடைந்துள்ளி. இது கொடுக்கப்பட்டது இல்லை. என்ன பார்க்கணும்? பெரும் பெற்றது. ஆண்டவரே 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 மாதாவை ஆண்டவரே இறைவா தந்தை என்று சொல்லி ஜெபித்து பெற்றுக்கொண்டது. அதனால்தான் கவியத்துவ கடவுளின் அருளை கண்டடைந்துள்ளி. இது ஒரு மகனை பெற்றெடுப்பி. அப்படியா? ஐயோ கடவுளுடைய தூதர் சொல்லிட்டார். இது எங்கடா ஆகணும்? உலகத்தோடு வாழ்ந்தவள் அன்னை மரியா விண்ணகத்தோடு இருந்தவள் அல்ல. அதனால்தான் இன்னைக்கு காட்சிகள் எல்லாம் மண்ணகத்தில் இருக்கிறது. விண்ணகத்தோடு நான் முடங்கிவிடவில்லை, மண்ணகத்தில் இருக்கிறேன். இது எங்கடா ஆகும்? 14 வயசு பிள்ளை என்ன? அந்த காலத்து பிள்ளை. இந்த காலத்து செல்போன் பிள்ளை இல்ல. இந்த காலத்து 10 வயசு பிள்ளையும் விவரமாயிட்டு 14 வயசு பிள்ளை. இது எங்க நம்ம ஆகும்? நானும் கணவனை அதுக்கப்புறம் கடவுளால் ஆகாதது ஒன்றும் இல்லை. எல்லா விவரமும் தெரிஞ்சோம். எனக்கு என்ன ஒரு மகிழ்ச்சி உண்டு பார்த்துங்க. மாதாவை பற்றி யாரு கேட்டாலும் அடிச்சு பேசுங்க. ஒரு பொறுமையான, ஒரு தற்புகழ்ச்சி இல்லாத தாய் என்பதற்கு மாதா நினைச்சிருந்தா தம் மகன் வரலாறு எழுதியிருக்கலாமா இல்லையா? ஏன் மார்க் எழுதணும்? ஏன் லூக்கா எழுதணும்? ஏன் மத்தேயு எழுதணும்? ஏன் யோவான் எழுதணும்? மாதா எழுதிக்கூடாதா? மாதா எழுதினா உண்மையா இருந்திருக்குமா இல்லையா? ஆனா மாதாவுக்கு தெரியும், நான் எழுதினா தன்னை பற்றி தன் மகனை பற்றி சொல்லுவது உறுதியாக இருக்காது. அதனால அடுத்தவங்க சொல்வதற்காக தான் சொல்லுவாங்க, லூக்கா மாதாவை எருசலேமில் சந்தித்தார், அதன் வழியாக கிடைத்த நற்செய்தி தான் லூக்கா நற்செய்தி என்று ஒரு வரலாறு இருக்கு. அதனால்தான் லூக்கா இது எப்படி நடந்துச்சு என மாதாடு கேட்டு இந்த உரையாடலை எழுதியதாகவும் வரலாறு இருக்கு. அந்த குரல் அதனால நீங்க அந்த வரலாறு முழு பார்க்க நல்ல உரையாடல். அந்த உரையாடல் கேட்டுட்டு நடந்தது என்ன? ஒன்று, கடவுளுக்கு பதில் என்ன சொன்னாங்க? இதோ அடிமை. இந்த கடவுளுக்கு பதில். இரண்டாவது என்ன நடந்துச்சு? விரைந்து ஓடினார். எங்க? கடவுளுக்கும் அவர் தன்னை அர்ப்பணித்தார், சக மனிதனுக்கும் தன்னை அர்ப்பணித்தான் கடவுள் பண்ணு. ஆப்பிள் என்று சொன்னா ஆப்பிள் டேஸ்ட் இருக்கும், கொய்யாப்பழம்னா கொய்யாப்பழம் டேஸ்ட் இருக்கும். அதான? அதுபோல மாதான்னா மாதா பிள்ளைக்கும் அதே டேஸ்ட். நல்லா யோசிச்சு பாருங்க. மாதாவுடைய பண்புகள் அத்தனையும். மாதா சொந்தக்காரங்க வீட்டுதான். எலிசபெத் அம்மாள் சொந்தக்காரி. நம்ம ஆட்கள் சில பந்துவத்தைக்காரன் சொல்லுவோம், ஓ நீ இதை பிரிச்சுட்டு வந்துரு, பொண்டாட்டி கத்தோலிக்கத்துக்கு போ, புருஷன் பந்துவத்தைக்கு போ, பிள்ளை அந்த சபைக்கு போ, நீ இந்த சபைக்கு போ, நீ எனக்கிட்ட இருந்து எல்லாரும் ஒன்னா இருக்கணும், சந்தோஷமா இருக்கு. சொந்தங்களை மதிக்காதவன் பந்தங்களோடு உண்மையாக இருக்க மாட்டான். அக்கா தங்கச்சி கூட நீ நல்லா இல்லையா, அது கிறிஸ்துவுக்கு எதிரானது. சொத்துக்காக 2 வார்த்தை ஏசிக்கிட்டாங்க, பேசிக்கிட்டாங்கிறதுக்காக நீ சொந்தங்களை விட்டுட்டு அக்கா தங்கச்சியோட நல்லா இல்லாம பக்கத்து வீட்டுக்காரிட்ட என் தங்கச்சி இப்படி பண்ணிவிட்டா அப்படி பண்ணிவிட்டா அப்படின்னா நீ படுத்துக்கிட்டு மல்லாந்து படுத்துக்கிட்டு துப்புறான்னு அர்த்தம். நிறைய குடும்பங்களை செஞ்சுட்டு இருக்கேன். கத்துங்க மாதாட்ட இருந்து. மாதா சொந்தக்கார வீட்டுக்கு போனா, ஐயோ இந்த முதிர்ந்த வயது வீடு தாய் எலிசபெத் அம்மாள் கருவச்சு இருக்கிறார், யாரும் போக சொல்லல, அழகா ஓடினார்கள். அப்போ அந்த தாயிடம் 2 பதில் இருந்தது. ஒரு பதில் கடவுளுக்கு, இன்னொரு பதில் மனிதன். சில பேர் என்ன தெரியுமா, பணம் கிடைக்கிற வரைக்கும்
படிப்பு கிடைக்கிற வரைக்கும், வசதி வாய்ப்பு கிடைக்கும், அண்ணன், ஃபாதர், சிஸ்டர், அக்கா அப்படின்னு ஃபாதர் கிடைச்சிட்டா. ஹாய், குட் மார்னிங் ஃபாதர். ஹாய், வேர் ஆர் யூ ஃபாதர்? எங்க இருக்கீங்க ஃபாதர்? அண்ணே நல்லா இருக்கியா? இந்த அதப்பு வரக்கூடாதுக்கு மாதா பெரிய உதாரணம். கடவுளின் தாய், கடவுளின் தாயாக உயர்த்தப்பட்டவர், ஆண்டவருடைய மகனை, கடவுளின் மகனை பெற்றெடுக்கும் வாய்ப்பு பெற்ற பிறகும் கடவுளுக்கு எஸ், மனிதனுக்கும் எஸ். இதுதான் நல்ல உறவுகளை மதிக்கணும். அதை கத்துக்கு எலிசபெத் மட்டும் உறவு இல்லை. கானாவூர் திருமணம் யாருடைய திருமணம்? உறவினர் திருமணம். உறவினர் திருமணம். உறவினர் திருமணத்திற்கு அழைக்கப்பட்டார். திருமணத்துக்கு போகணும், நல்ல காரியங்களுக்கு போகணும். நம்ம வீடுகளில் ஒரு உதாரணம் வச்சிருப்போம். நல்லதுக்கு போட பரவாயில்ல, செத்ததுக்கு போகும். செத்ததுக்கு நீ போன பாட்டு வாழும்போது நல்லா இருக்கல, சாவும்போது நீதி கண்ணீர் வலிக்காத ஏமாத்துக்காரி. தண்டனை, பெரிய தண்டனை உண்டு. எனக்கு அதை விட ஒருத்தர் போன வாரம் ஒரு சிஸ்டர் இருந்து வருத்தமா சொன்னாங்க. அவங்க அம்மா இறந்து போனாங்களாம். அவங்க அக்காவுக்கும், அதாவது சிஸ்டருடைய அக்காவுக்கும், அவங்க அம்மா இறந்துருக்காங்க, அக்காவுக்கும் அம்மாவுக்கும் ஒரு தகராறு. செத்து போச்சு. செத்ததுக்கே வரல. வீட்டில் உண்ணாவிடும் பணம் போகுது. அவங்க அம்மா உடலை எடுத்து வீட்டுக்கு போறாங்க. வீட்டுக்குள்ள பூட்டி வச்சுட்டு உட்காந்துட்டாங்க. மரத்திப்பாங்க. என்ன சொல்ல, எவ்வளவு மோசமான ஒரு மர புத்தி பத்தியடா இது. கிறிஸ்தவமா எவ்வளவு தப்பு பத்தியடா. அன்னை மரியாதை வந்து கற்றுக்கொள்ள வேண்டியது இந்த 2 மணிதான். கடவுளுக்கு சும்மா கடவுளுக்கு சொல்லிட்டேன், பக்தியோட கடவுளுக்கு ஆண்டவரேன்னு சொல்லிட்டு மனிதனுக்கு நோ சொன்னா அது பக்தி அல்ல. மாதாவுக்கு கத்துக்கணும். அப்ப குழந்தை பருவத்துல மாதாவிடம் இருந்த அருமை கடவுளுக்கும் மனிதனுக்கும். அந்த குழந்தை பருவத்துல நிறைய நேரத்துல கொஞ்சம் வேகமா போய் குழந்தை பருவத்துல பார்க்கணும்னா அன்னை மரியாள் குழந்தையை பேணி வளர்த்தா என பார்க்கிறோம். சூசேப்பர் சொன்னபடி வளர்த்தா என பார்க்கிறோம். சூசேப்பர் சொன்னபடி எகிப்திற்கு கூட்டி சென்றான் என பார்க்கலாம். எகிப்துல அன்னை மரியாள் அந்த திருக்குடும்பம் வாழ்ந்த 6 மாசம் ஆண்ட வீட்டுல நான் இருந்திருக்கிறேன். ரொம்ப அருமையா, ரொம்ப அழகா அந்த இடம் இன்னும் ரொம்ப அருமையா பாதுகாத்துட்டு வர்றாங்க. என்ன அவ்வளவு அருமையான வாழ்க்கையில் ஒரு முறை கோலியில புனித நாடுகளுக்கு போகணும் என முடிவெடுங்க. எனக்கு அடுத்த வருஷம் காமராஜ்லேருந்து கூட்டிட்டு போகணும் அப்படின்னு உபதேசியார் சொன்னாங்க. நான் முன்னால் ஒரு தடவை காமராஜ்லேருந்து கூட்டு போயிருக்கேன். நான் போகிற செப்டம்பரில் நான் போகிறேன்னு சொன்னாங்க. கண்டிப்பா உள்ள போயிட்டு வாங்க, என்ன நம்முடைய நம்பிக்கை வளரும். என்ன அப்போ அந்த சமயத்தில் குழந்தை குலத்திலும் மிக அருமையாக ஆண்டவர் இயேசுவை வளர்த்தார். சூசையை கவனித்தார். சூசையப்பருக்கு கீழ்ப்படித்தார். எருசலேமுக்கு போவோம், திரும்ப சூசைப்பட்ட கபிரியல் சொல்லி இல்ல, அவருடைய மகன் அக்கேலாவை ஆட்சி செய்யறான், சரிபட்டு வராது, நாசரேத்துக்கு போ. உடனே என்ன அப்பா உண்ணி போன்னு சொல்றீங்க, மாத்தி சொல்லிட்டு இருக்க. மாதா சொன்னதா இல்ல, மாதா கீழ்ப்படிச்சாங்க. கணவனுக்கு கீழ்ப்படிங்க, நிறைய கத்துக்கொள்ளணும். அதுக்கப்புறம் நாசரேத்து போனாங்க. நாசரேத்துல இருந்து 12 வயதில் குழந்தை கோவிலுக்கு கூட்டிட்டு போனாங்க. கோவிலுக்கு கூட்டிட்டு போனா எவ்வளவு ஃப்ரீடம். நம்ம ஆட்களை காமராய்க்கு கூட்டு வந்திருப்பீங்க பிள்ளைகளை. ஒரு பையனையும் காணல, ஒரு பிள்ளைகளையும் காணல. எங்கேயாவது ஊர் மேய்ஞ்சிட்டு இருக்கோம், கடை மேய்ஞ்சிட்டு இருக்கோம், இல்ல வேடிக்கை பார்த்துட்டு இருக்கோம். இல்ல என்ன அப்படிதான் வேளாங்கண்ணி கூட்டிட்டு போனா மாதாவே ஒரு சோமர் 10 மணி சொன்னோன்னு எம்மா கடலுக்கு, எம்மா கடைக்கு சொன்னோன்னு சொல்ல மாட்டோம்னா 3:10 முடிஞ்ச உடனே நமக்கு பராக்கு வந்துடும். 4வது 10 ஏங்க சீக்கிரம் முடிங்களேன், கடைக்கு போவோமே, கடலுக்கு போவோமேன்னு போயிடும். உண்மை போய் சொல்லல, நடக்கிற உண்மையை சொல்றேன். ஆனா மாதா வளர்த்த பிள்ளை 12 வயசுல எங்க இருந்தாப்புல, கோயில் இருந்தாப்புல. திரும்ப ரிவர்ஸ் ஆகுறேன். இவ்வளவு அன்பா பாசமா வளர்த்த அன்னை மரியாளுக்கு வாழ்க்கை குறிப்பிடுறது தெரியாதா? நினைச்சிருந்தா மாதா எழுதியிருக்கலாமா இல்லையா? எழுத தாய்க்கு தன்னையும் தன் மகனையும் பற்றி பெருமை பாராட்ட விரும்பவில்லை, பிறர் சொல்வது உண்மையாகட்டும் என மாதா எழுதல. தெளிவா இருக்கணும். ஆக மரியா என்ன எவ்வளவு சுதந்திரம் விட்டுட்டாங்க. அந்த பிள்ளை 12 வயசு பையனை கையில பிடிச்சிட்டு போகல. சொந்தக்காரங்களோட இருக்கட்டும், வார்த்தை கவனிச்சலாம், சொந்தக்காரங்களோட இருப்பா. நம்ம இதுல சில மருமக்கள் இருக்காடு. எனக்கு யான் ஒரு பல பக்கத்துல இருக்கும். மாமியாட்டு சண்டை ஆயிட்டு வச்சுக்கலாம், மருமவா பிள்ளைய மாமிட்ட கொடுக்க மாட்டான், பொத்தி வச்சிருக்கோம். உண்மை
8 வயசு ஆன பிறகு அம்மாவை எட்டு மிதிக்கும். என் பாட்டியும் மதிக்கல, ஒன்னையும் மதிக்கணும். இது உண்மை. ஆனா மாதா பத்தியெல்லாம் அதான் மாநாட்டுக்கு வந்தேன்னா ஒரு செய்தி எடுத்து போகணும். வெளியே போகும்போது ஒரு மாற்றம் கூட இல்லை. அப்புறம் மாதா அப்படின்னு ஒரு செய்தி இவ்வளவு நேரம் தத்து போட்டுட்டு இருக்கிறேன், ஒரு செய்தி எடுத்து போகணும். ஆக என்ன, ஆக மாதா சொந்தக்காரங்கிட்ட போகட்டும், பிள்ளை நல்லா இருக்கட்டும், பிள்ளை மேல அவ்வளவு நம்பிக்கை. ஏன்னா பிள்ளை அவ்வளவு நம்பிக்கையா மாதா சூசைப்பர் வளர்த்துக்கிறான், விட்டுட்டு போனா பிள்ளைய காணல். எத்தனை நாள் கழிச்சு தேடினாங்க? 3 நாள் கழிச்சு. உண்மை. ஏன்னா நாசரேத்துக்கும் எருசலேத்துக்கும் 120 கிலோமீட்டர் நான் போயிருக்கேன்ல, நடந்தான் போவாங்க. 3 நாள் கழிச்சு பிள்ளைய காணல. சூசைப்பர் பார்த்துக்கோ, நீ ஆம்பளையா, நீ ஒரு தவப்புற, உங்கள்கிட்ட தானே பிள்ளைய விட்டேன் கேட்டாங்களா? இல்ல மாதா நீ பொம்பளை, நீ பார்க்காம நானா பார்ப்பேன் சொன்னாங்களா? அதான் முதிர்ச்சி. மாதாட்ட கேட்டாங்க, பார்த்தாங்க, பிள்ளைகளை தேடினாங்க. 2 பேரும் தப்பு பண்ணிட்டோம், பிள்ளைய நம்ம கவனிக்காம விட்டுட்டோம். 2 பேரும் போவோம், திரும்பி போவோம். எவ்வளவு இருக்கும் மாதாவுக்கு சூசைப்பருக்கு எதை தட்டுங்க. கத்துக்கணும், பைபிள் அப்படியே படிக்க கூடாது, வாழ்க்கையை கத்துக்கணும். ஆக திரும்ப போறாங்க. போய் பிள்ளை எங்க பார்த்தாங்க? கோயில்ல உரையாடி கொண்டு இருக்கின்றார். எவ்வளவு திறமையான உரையாடல் கற்றுக் கொடுத்தது தாய் தந்தை. நல்ல வார்த்தை, நல்ல இறை வார்த்தையை கற்றுக் கொடுத்தது தாய் தந்தை. அப்படிப்பட்ட ஒரு நல்ல வளர்ப்பை குழந்தை பருவத்தில் வைத்திருந்தார். அதனால தான் லூக்கா 4ஆம் அதிகாரத்தில் என்ன சொல்லப்படுகிறது? அவர் பெற்றோருக்கு கீழ்ப்படிவராக இருந்தார். அவர் ஞானத்திலும் உடல் வலிமையிலும் கடவுளுக்கும் மனிதருக்கும் உகந்தவராக இருந்தார். திரும்ப மாதா கடவுளுக்கும் மனிதருக்கும் எஸ், தாய் போல் பிள்ளை. இதுதான் உண்மை. தாய் போல் பிள்ளை. தாய் மரியாள் கடவுளுக்கு ஆம் உமது அடிமை என்று சொன்னார், மனிதருக்கு உதவி செய்ய ஓடினான். இவரும் கடவுளுக்கும் மனிதருக்கும் கீழ்ப்படிவராக இருந்தார். ஆக குழந்தை பருவத்தில் ஒரு தாய் என்ன செய்ய வேண்டுமோ அத்தனையும் செய்து கடவுளுக்கும் மனிதருக்கும் உகந்ததாக வளர்த்தவர். அவருக்கு முக்கியத்துவம், கணவருக்கு முக்கியத்துவம். அதில் இன்னொரு சீன் பார்க்கணும். கோவிலில் கண்டெடுத்த உடனே மாதா இயேசுநாதரை பற்றி என்ன சொன்னாங்க? ஏன் இப்படி செய்தாய்? நானும் தந்தையும். அது உங்க வீட்டில் உங்களுக்கு முக்கியத்துவம், மாதா வீட்டில் புருஷனுக்கு முக்கியத்துவம். மாதா என்ன அழகா சொன்னாங்க? என்னமா? உன் தந்தையும் நானும். எந்த வீட்டுல புருஷனை கெடுத்து பிள்ளைங்க ஒரு தாய் சொன்னாலோ, ஆபா ஐயோ நான் தானே உன்னை வளர்க்கிறேன், நான் தானே உன்னை பாதுகாக்கிறேன், அவன் சம்பாதிச்சு எந்த ஆளு அழைச்சிட்டு போறானே, நான் தானே உன்னை சோறு கொடுக்குறேன், நான் தான் நல்லா இருக்கேன், உன் அப்பதான் பாக்குறான் நீ சொல்லிட்டு அப்பனை கெடுத்து பிள்ளைட சொன்னா பிள்ளை பாப்பான். அப்பாவுக்கு அம்மாவுக்கு பிடிக்காது, நம்ம அப்பாவுக்கு ஏமாத்திடுவான். 4 சோத்துக்குள்ள முடிய பிடிச்சி ஆட்டுக்கு வெளியேறுவது சிரிச்சுட்டு வரணும். அப்பதான் பிள்ளை பார்ப்போம், ஆஹா நம்ம அம்மாவை எப்படி இருக்காங்க அப்படின்னு நினைப்போம். நீங்க பிள்ளை முன்னாலே சண்டை கண்ட போட்டிய உங்க குடும்பத்தை பாழாக்குறீங்கன்னு அர்த்தம். மாதாட்டத்து கத்துங்க, சூசைப்பட்டு கத்துங்க. மாதா சில வீடுகளை பார்த்தா எனக்கு மகிழ்ச்சி தான். சொல்லுவாங்க, சாமி வீட்டுக்காரங்க நிறைய சம்பாதிச்சிருவாங்க, வீட்டுக்கார சும்மான்னு சொல்லக்கூடாது, சமையல் வேலைகள் எல்லா வேலையும் செஞ்சுட்டு இருப்பாங்க. ஆனா ஏதாவது நம்ம வீட்டுல ஃபாதர், என் அண்ணனுக்கு நான் இதை செய்திருக்கேன், என் தம்பிக்கு நான் இதை செய்திருக்கேன், நான் செய்திருக்கேன், நம்ம இவாதான் கும்பிடுச்சு எல்லாத்தையும் கொண்டு வந்து நான் கடவுளும் செய்தவங்க, நானே எங்க வீட்டுக்காரரும் செய்தவங்க சொல்ல மாட்டேன். மாத்திருங்க. உங்க புருஷனை இழுக்கலையா உங்க குடும்பம் முழுமை இல்லை, உங்க கணவனை இழுக்கலையா உங்க குடும்பம் முழுமை இல்லை. அவன் சம்பாதிக்காதவன் குடிகாரன் மோசமானவனாலும் கணவனையும் ஒண்ணா சேர்த்துங்க. அதைத்தான் மாதா சொன்னான், உன் தந்தையும் நானும். அதனால குழந்தை பருவத்தில் ஒரு குறையும் மாதா தன் வாழ்விலும் கணவனுக்கு செய்ய வேண்டியதிலும் தன் பிள்ளையை வளர்ப்பதிலும் செய்யவில்லை. மரியே வாழ்க, மரியே வாழ்க, மரியே வாழ்க. இப்போ போதனை
போதனையில பார்த்தோம்னு சொன்னா ஒரு 4 இடம், ஒரு இடம் காணா உருத்தரும், அதுதான் தொடக்கம். என் நேரம் இன்னும் வரவில்லை. அதிலையும் மாதா தன் மகனின் பணியை தொடங்கி வைத்திருந்தார், நம்பிக்கை கொண்டார். என் நேரம் இன்னும் வரலையே, அவன் நேரம் வரலையே. நான் மாதா டிவியில் இருக்கும்போது சில வீடுகளில் எனக்கு தெரியும், உதவி கேட்க போவேன். நல்லா வசதியாக இருப்பாங்க, நல்லா பிஸ்னஸ் பண்ணுவாங்க, பையனுக்கு வேலை கிடைச்சிருக்கும். சரி, ஒரு நிகழ்ச்சிக்கு பணம் முடிக்கிறோமே என்ன நினைச்சிட்டு போனா அந்த பையன் புருஷன் கூட சரி ஃபாதர் ஏதாவது தரணும், இந்த அம்மா வேணும், சாமி வந்துட்டு இப்பதானே என் அம்மா வேலைக்கு போயிருக்கான், நான் வேலைக்கு போயிட்டு நல்லா வந்த பிறகு தாரேன் போங்க. ஒரு வீட்டில் இருந்து சொன்ன ஞாபகம், தூத்துக்குடி 500 ரூபாய் தந்தாங்க. நான் மகிழ்ச்சி தான். ஆனா ஒரு நிகழ்ச்சிக்கு 2000 ஆகுமே. சாமி என் பையனும் பொல்லாத போய்வேன், கட்டாட்டு போட்டுருவாங்க, போயிருக்கேன். இன்னொரு வீட்டுல ஏமா உதவிச்சு இல்லப்பா, நல்லா கடவுள் ஆத்திரவம் பண்ணியிருக்காரு. அப்ப ஆத்திரவம் பண்ண அவங்க தருமோ? நிறைய அனுபவங்களுக்கு இருக்கு, நிறைய அனுபவம் இருக்கு. நல்லா யோசித்து பாருங்க. இங்க மாதா தெரியுது, என் மௌனால முடியும், செய்யட்டும். நம்ம இது நிறைய பேர் தெரியுமா, மாதாவே எனக்கு இதை தந்தா நான் தான் தப்பு, எனக்கு இந்த வேலையை தந்தா நான் தான். ஆண்டவரே என் பிள்ளை படிக்க வையும், ஆண்டவரே என் வேலைக்கு பிள்ளை நல்ல வேலைக்கு போச்சு வையும், ஆண்டவரே நான் மனமாற செய்யும். யாராவது எவராது போய் இன்றைக்கு சத்தியமா கோயில் முன்னாடி போய் சொல்லக்கூடாது, கடவுள் கண்டுபிடிச்சிடும். இந்த கோயிலுக்கு வந்து என்கிட்ட கெட்ட வார்த்தையா பேசுற பழக்கம் இருக்கு. நான் மாறணும் மாதாவின்னு வந்து ஆள் யாராவது இருக்கலாம், என் அக்காத்த கட்சியில சண்டை போட்டுட்டே இருக்கேன், இதை நான் மாத்தணும்னு வந்து ஆள் யாராவது இருக்கலாம். பைபிள் படிக்கவே மாட்டேங்கிறேன், பைபிள் படிக்கணும் இனி வந்த ஆளுக்கு யாராவது இருக்கலாம். வீட்டுல ஜெபமே பண்ண மாட்டேங்கிறேன், ஆண்டவரே இந்த மாதாவை இந்த கோயிலுக்கு வந்தவர்கள் என்ன நான் வீட்டுல ஜெபமாலை பண்ணுவேன், இனி வந்து யாராவது மனம் மாறாம கச்சத்தனமா இருக்கிறேன், புறடியும் பேச்சு அடுத்தவங்களை கெடுத்து பேசிட்டே இருக்கேன். மாறணும் யாராவது இருக்கலாம். என்கிட்ட கெட்ட உணர்ச்சி இருக்கு, கெட்ட பழக்க வழக்கம் இருக்கு, நான் இதை மாத்தணும் இனி வந்து யாராவது இருக்கலாம். ரொம்ப குறையும். மாதாவே அதைத்தான் இதைத்தான். அங்க மாதா அதை கேட்கல, ஆண்டவர் அழகா புரிஞ்சுக்கிட்டு நல்லா இருக்கும். மாதா கேட்டது அந்த வீட்டு மானம் காப்பாற்றப்பட வேண்டும், ஒன்றாவது முடியும், நம்பிக்கை. நம்பிக்கை. ரெண்டாவது, மாதாவும் அவருடைய சகோதரர்களும் அவர் பைத்தியக்காரன் சொல்றாங்க கூட்டிட்டு வரலான்னு போயிருப்பாங்க. அவருடைய பேச்ச கேட்க போயிருக்கும் பொழுது ஒரு பேர் சொல்லுவாங்க, மத்தேயில இருக்கு, மார்க்ல இருக்கு, லூக்காவில இருக்கு. என்ன, உம்முடைய தாயும் சகோதரரும் வந்திருக்கின்ற. யார் என்னுடைய தாயும் சகோதரர்? என் கடவுளின் வார்த்தையை கேட்டு அதன்படி கேட்டு கேட்டு கேட்டோட முடிக்கல, கேட்டுட்டு போறதோட முடிக்கல. நமக்கு தான் நீங்களும் அம்மாவா மாறலாம், நீங்களும் அண்ணனா தங்கையா அக்காவா மாறலாம். கேட்டு நடந்தோம். அதுல மாதாவுக்கு முக்கியத்துவம். இதோ உமது அடிமையேன்னு ஆண்டோட வார்த்தை கேட்டு அதன்படி நடந்தவர். அப்போ பணி வாழ்வுல வைத்தியக்காரன் சொல்றாங்க, ஐயோ உணர்ச்சி வசப்பட்டு நம்ம மகனை பார்க்க போவோம், இனி பார்க்க போறாங்க. அங்கு கடவுள் ஆண்டவர் இயேசு சொல்லக்கூடிய வார்த்தையை நம்ம பார்க்கிறோம். அதுபோல பணி வாழ்வுல தன் மகனுக்கு இடையூறாக அன்னை மரியாள் இருந்ததாக இல்லை. அங்கே பணி வாழ்விலும் அன்னை மரியாள் கூடத்தான் பயணம் செய்தார். அதுல பார்க்கும்போது சிலுவை அடியில் நின்றார். உச்சம் பேசிய 7 வார்த்தைகளில் 2 வார்த்தை மாதாவு. சிலுவையில பேசின 7 வார்த்தையில் 2 வார்த்தைகள் மாதாவு. இதோ உன் தாய், இதோ உன் மகன். எவ்வளவு புரிச்சு பாருங்க. யோவான் செய்தி 19 அழகா நமக்கு சொல்லுது 2 வார்த்தைகள். அந்த 2 வார்த்தைகள் உயிருள்ள வார்த்தைகள். எப்படின்னு சொன்னா, மகன் என்று சொன்னவர் மார்போடு இருந்தவர், யார்கிட்டயும் ஒப்படைக்கல. சரி, இல்ல 10 கட்டளை மீறல். 10 கட்டளை 3வது கட்டளை என்ன? உன் தாய் தந்தையை மதித்து நடக்கும். 4வது கட்டளை செல்வராஜா தெளிவா இருக்க,
ஆனா நீங்க சொன்ன மாதிரி தெரியல, முன்னால உள்ள சொன்ன பிறகுதான் நீங்க கையை தூக்குறீங்க. அவர் ஏன் இல்லை, அவர் நல்லா செல்வராஜி தெரியும், இருந்தாலும் முன்னால உள்ள பெண் சொன்ன பிறகுதான் சொன்னீங்க. 4வது கட்டளை, முதல் 3 கட்டளை கடவுளுக்கு, மீதி உள்ள 7 கட்டளையும் மனிதனை சார்ந்த ஒன்று. 10 கட்டளை 2ஆ பிரிக்கப்படும். முதல் 3 கட்டளையும் கடவுளை சார்ந்தது, 7 கட்டளையும் மனிதனை சார்ந்தது. அதுல முதல் கட்டளை உன் தாய் தந்தையை மதித்து நட என்று மரியாதை மதிச்சார். சிலுவையில் உயிரோடும் பொழுது கூட சும்மா நான் சாவ போறேன், நீ பார்த்துக்க, என்னை துட்ட காணும் துணியை காணும் ஓடனானே அவன்கிட்ட ஒப்படைக்க. ஒவ்வொருத்தருடைய பணியும் நினைச்சு பார்த்தார். துண்டை காணும் துணியை காணும் அல்லது மருந்தளிச்சு ஓடணும் கூட விட நினைக்கல, தன் மார்போடு இருந்தோடனும் ஒப்படைத்தார். ஏதோ மகன் என்று சொன்னார். ஆக பணி வாழ்விலையும் அன்னை மரியாள் கூட இருந்தால், பணி வாழ்விலையும் அன்னை மரியாளை இயேசு மறக்கவில்லை. கைதட்டுங்க. இன்னும் 6 நிமிஷம், இன்னும் இப்ப 3ஆவது. அதற்கு பின்பு இயேசு உயிர்த்த பின்பு நம்ம பார்த்தோம் சொன்னா அன்னை மரியாளின் பணி தொடர்கிறது. எப்படி தொடர்கிறது? அவர் யோவானுக்கு அர்ப்பணிக்கப்பட்டார், சீடர்களோடு இருந்தார், செபித்து ஒன்றாக கூடியிருந்தார்கள். நீங்க திருத்துதர் பணி 2ஆம் அதிகாரம் பார்த்தீங்கன்னா ரொம்ப தெளிவாக சொல்லப்பட்டது. அவர் திருத்தூதர்களோடு இருந்தார், ஒன்றிணைத்து அவர்களை கொண்டு சென்றார். நல்லா தெரியும், அவங்க எல்லாம் ஓடிச்சாங்க. முதல்ல கொஞ்சம் சீடர்கள் மீன் பிடிக்க போயிட்டாங்க, கொஞ்சம் பேரு திரும்ப தங்கள் அம்மாவுக்கு திரும்பி போயிட்டாங்க. இப்படிப்பட்ட சூழலில் அன்னை மரியாள் தான் அவர்களை ஒருங்கிணைத்து வைத்திருந்தார். பெந்தெகோஸ்தே நாளிலே தூய ஆவியை பெற்றுக்கொண்டார்கள் என்று நம்ம பார்க்கிறோம். அதனை தொடர்ந்து அன்னை மரியாள் பணியை பார்த்தோம்னா, நான் முதல் வகுப்பில் சொன்னேன், அன்னை மரியாள் நற்செய்தி அறிவிப்பதிலும் அந்த மக்களை ஊக்கப்படுத்துவதிலும் தன்னை இணைத்துக் கொண்டார் என்று நம்ம பார்க்கிறோம். அப்போ இப்படிப்பட்ட விவிலியம் சுட்டிக்காட்டக்கூடிய ஆண்டவருடைய பணியிலே 3 நிலை, அதாவது ஆண்டவருடைய பிறப்பிலும், ஆண்டவருடைய பணிவாழ்விலும், ஆண்டவருடைய நற்செய்தி தொடரப்பட வேண்டும் என்ற சூழ்நிலையிலும் அன்னை மரியாள் தன்னை முழுமையாக அர்ப்பணித்தவர். இவர் போற்றுதற்குரியவர். அதனால்தான் விண்ணக மண்ணக அரசிற்றொல். இப்போ ஜெபமாலை, ஜெபமாலைய ஜெபிக்கிறது மனத்தில் வைத்துக் கொள்ளுங்க. புதிய ஏற்பாடு முழுவதையும் தியானிக்கணும்னு அர்த்தம். நிறைய ஜெபமாலை நீங்க வேகமா சொல்றீங்களே, அது இல்லை. ஒரு வாரத்துல 2 தடவை புதிய ஏற்பாட்டில் ஆண்டவரின் மீட்பை தியானிப்பதுதான் ஜெபமாலை. நீ ஜெபமாலை மாதா புகழ் மாலை இல்ல, தப்பா நினைக்கிறோம் இல்ல. புதிய ஏற்பாட்டில் ஆண்டவர் மீட்பு திட்டத்தை தியானிப்பது. சந்தோஷ தேவரகசியம் அல்லது மகிழ்ச்சியின் மறையுண்மை ஆண்டவருடைய குழந்தை பருவம். நீ அதனால அதுக்கு முக்கியத்துவம் கொடுக்கணும். நம்ம மங்களவார்த்தை சொன்ன தியானிப்பமாக வண்டியில் இருக்கிற தந்தையை சொல்லக்கூடாது. அந்த 5 குழந்தை பருவம் கபிரியல் தூதர். நான் தான் ஹோலி லேண்டுக்கு கூட்டிட்டு போகும்போது அந்த 15 ஸ்தலத்தையும் காட்டினேன். 15 ஸ்தலத்தையும் காட்டி என்னமோ ஒவ்வொன்றையும் சொல்லும் பொழுது இதை நினைச்சு பாருங்கன்னு சொல்லுவோம். மங்கள வார்த்தை விசிட்டேஷன் சர்ச் எங்க கபிரியல் தூதர் சந்தித்தார், அப்ப நம்ம நினைச்சு பார்க்கணும். மங்கள வார்த்தை சொன்னது, ஆண்டவரே எனக்கு நல்ல செய்தியை தாருமே, பெண்களுக்கு மரியே அருந்த மரியே சொல்லணும். 2வது எலிசபெத் அம்மாளை சந்தித்தது, ஆண்டவரே என் சொந்தக்காரங்களை நான் நல்லா இருக்கணுமே, அப்ப இந்த ஜெபமாலை பலனுள்ளதா இருக்கும். 3வது இயேசு பிறந்தது, ஆண்டவரே என் பிள்ளைகளை ஆசிரியமே, ஆண்டவரே எனக்கு ஒரு குழந்தை பேர் தாருமே, ஆண்டவரே குழந்தை இல்லாதவங்களுக்கு ஒரு குழந்தை பேர் தாருமே என்று நீங்க ஜெபம் பண்ணுங்க. அடுத்தவர்களுக்காக ஜெபித்தால் உங்கள் வீட்டில் ஆண்டவர் குடியிருக்கிறார். உங்கள் வீட்டிற்கு ஜெபித்திருந்தால் கூரை பிச்சிட்டு ஜெபம் போகாது. இதான் உண்மை. ஆண்டவரே ஆண்டவரே அப்படின்னு சொன்னீங்கன்னா உங்க வீட்டுக்குள்ளேயும் ஜெபம் இருக்கும். ஆண்டவரே எல்லாரையும் காப்பாற்று, என்னையும் காப்பாத்துனா கூரை பிச்சிட்டு ஜெபம் வானத்து போகும். அதான் உண்மை. நிறைய பேர்களுடைய ஜெபம் கேட்கப்படவில்லை என்று சொன்னால் அது சுயநல ஜெபம். உங்களுக்காக ஜெபிக்கின்றீர்கள், கேட்கப்படவில்லை.
குழந்தை பேரு, குழந்தைகளை நல்லா வை. ஐயோ டிவியில நியூஸ்ல பாக்குறீங்க எவ்வளவு குழந்தைகள் பாலியல் பலாத்காரம், அதெல்லாம் நினைச்சு பார்த்து ஆண்டவரே இப்படி ஒண்ணும் நடக்காம இருக்கு அருண்டாரும் என்ன 10 மணி ஜெபிக்கணும். மீட்பு திட்டத்தை கோவில்ல காணிக்க, ஆண்டவரே என் குடும்பத்தை காணிக்க போட்டுக்கிறேன், என் குடும்பத்தை ஆசிரியரையும் எல்லா எங்க ஊர்ல உள்ள குடும்பத்தை போட்டுக்கிறேன். ஜெபம் கேட்கப்படும். 10 மணி சொல்லுங்க. ஆண்டவரே கோவில் கண்டுகொண்டதை தியானிப்போம் இப்படி சொல்லணும். ஒரு ஊர்ல சாமியார் நல்ல அருமையா ஜெபம் பண்றேன்ட்டு முதல்ல ஒரு 10 மணி, அப்புறம் ஒரு பாடல், அப்புறம் ஒரு 10 மணி, அப்புறம் ஒரு பாடல், அப்புறம் 1/2 மணி நேரத்துக்கு மேல ஆயிடுச்சு. அங்கத்து கிளவி எல்லாம் முணங்க ஆரம்பிச்சிட்டாங்க. நாங்க 15 நிமிஷம் ஜெபத்தை முடிச்சிடும், இவர் 1/2 மணி நேரம் ஜெபத்தை முடிக்காம இருக்காரு. என்ன எப்போ போறது, எப்போ வீட்டுக்கு போறது, எப்போ சமைக்கிறது, எப்போ சாப்பிடுறது, இவருக்கு பொண்டாட்டியா பிள்ளையா சும்மா இருக்காரு, ஜெபத்தை பண்ணிட்டே இருக்காரு. இனி சொன்ன உடனே இவருக்கு பயம் கொடுத்துட்டு உடனே அவரு 2 10 மணிலையும் ஒன்னாங்க செய்வோமாங்க. கோவிலே காணிக்கா கொடுத்து எடுத்து காணாம போனது தியானிப்ப முடியும். அப்படி ஜெபம் பண்ணக்கூடாது. கோவிலில் காணிக்காவை கொடுத்த ஒரு ஆண்டவரே என் குடும்பத்தை எல்லாரும் கொடுத்த ஊரை எங்க உலகத்தை காணிக்காவை கொடுக்குறேன். அடுத்தால 5வது ஆண்டவரே கோவில் கண்டுகொண்டது போல ஆண்டவரே என் கெட்ட பழக்கத்தை கண்டுபிடித்து விடுறேன், நல்ல பழக்க வழக்கத்தை கண்டுபிடித்து நான் வாழ்றேன். அவ வந்து குழந்தை பருவத்தை தியானிச்சிட்டோம். திங்கட்கிழமை ஆண்டவர் அப்படி நீ நற்செய்தியை தியானிச்சுதான் நினைக்கணும். 2வது ஒளியின் மறையுண்மை. வியாழக்கிழமை ஒளியின் மறையுண்மை. ஒளியின் மறையுண்மை முதல்ல என்ன சொல்லணும்? அன்னை திருமலுக்கு ஆண்டவரை நானும் திருமலுக்கு பெற்றிருக்கிறேன். ஏசு திருமலுக்கு பெற்ற போது தூயாரி வந்தாரு, எனக்கையும் நல்ல பிள்ளைன்னு சொல்ற அளவுக்கு நல்லவளா இருக்காரு இருந்தாலும் சோ பண்ணி பாருங்க நல்ல பாருங்க. ஏசு திருமலுக்கு பெரிய தியானிப்பமாக பரவத்தும் அவரு நல்லவரா வந்து எனக்கு என்ன பிரயோஜனம்? நான்லாம் நல்லவனாகும் பாருங்க. அப்புறம் 2வது ஒளியின் மறையும் இல்லை, போதனைகள் வந்துடுறோம். அழகா திருமலுக்கு வரும், நற்செய்தி அறிவித்தது. ஆண்டவரே நானும் அடுத்தவங்கள பேசுனா நல்ல செய்தி தான் சொல்லுவேன், கெட்ட செய்தி சொல்ல மாட்டேன். என்ன ஒரு அம்மா என்னுடைய பங்குல படுபயங்கரமா ஆச்சு போயிடுச்சு. நான் அந்த அதுக்கப்புறம் அந்த அம்மாவுக்காக ஜெபம் பண்ணிட்டேன். ஆண்டவர் உங்கள்கிட்ட விட்டுட்டேன், அப்படி விட்டுட்டேன். 1 மாச காலமா அந்த அம்மாவுக்கு பெரிய பிரச்சனை போல இருக்கு. சத்தியமா சொன்னேன், எனக்கு அது தெரியாது. நேற்றுதான் ஒரு அம்மா, ஃபாதர் உங்களை ஏற்றுல அந்த அம்மாவுக்கு இவ்வளவு ஒரு பிரச்சனையா இருந்துச்சு. ஐயோ நான் நினைக்கல, அதை என்கிட்ட சொல்லாதுங்க, விட்டுறணும் ஆண்டவர்கிட்ட விட்டுறணும். நீங்க ஆண்டவர் என்ன இப்படி ஆச்சு போயிட்டோம், அவ வீட்டுல இடம் விளட்டும் ஜபமா. ஆண்டவரே நல்லா இருக்கட்டும் ஆண்டவரே, தெரிந்துட்டும் ஆண்டவரே. நாம யாரையாவது எடுத்து ஜெபம் பண்ணிட்டோம்னா ஆண்டவர் அங்க போய் உட்காந்துருவாரு கை பிடிச்சிட்டு, நான் உனக்கு துணையா இருக்கிறேன், அவ உன்னை ஏச்சு கிடக்கா, நான் உனக்கு துணையா இருக்கேன். மாறாக நாம ஆண்டவரை தெரிந்தவர் வாய்ப்பு கொடுமே, அவங்க நல்லா இருக்கட்டுமே, நல்லா வரட்டுமே என்று ஜெபம் பண்ணிட்டோம். ஆண்டவர் உங்க கூட இருப்பாரு. இதான் உண்மை, இதான் விவிலியம். நினைச்சு பார்க்கணும். அப்ப 3வது என்ன பண்ணிடணும்? அந்த 2வது நற்செய்தி அறிவித்ததை நானும் நல்ல செய்தி ஆகணும். அப்ப மனமா இருப்போம். இல்லைன்னா அந்த ஜெபமால ஊற்றத்தோடு முடிஞ்சு இந்த கையில் உள்ள போல தேய்ச்சி போயிடும், அது பிரயோஜனம் இல்லை. மனம் தேயணும், விரல் தேய்ச்சி பிரயோஜனம் இல்லை, கொட்டை தேய்ச்சி பிரயோஜனம் இல்லை. ஜெபமாலைக்கு அந்த கொட்டையை தேய்ச்சிட்டு அடுத்த ஜெபமாலை வாங்கிடுவோம். அடுத்த இதையும் வாங்க முடியாது, அடுத்த இதையும் காஸ்ட்லி. ரொம்ப ஒரு மாதிரி எதையும் கணத்து போயிருந்தா சென்று வா கிறிஸ்தவனே பாடிடுவாங்க. கவனமா இருக்கணும், இதயத்தை தூய்மைப்படுத்திடணும். அதான் நற்செய்தி அறிவித்தல். 3வது என்ன? காரணம் ஒரு திருமணம். சொந்தக்காரங்களோட நல்லா இருக்கு அருண்டார். 2வது காரணம், 2வது காரணம் ஒரு திருமணம். 3வது நற்செய்தி. அப்போ என்ன? 2வது காரணம் சொந்தக்காரங்களோட நல்லா இருக்கணும், 3வது நல்ல செய்தி ஆயிடணும், 4வது ஒரு மலை உருமாற்றம் அடைஞ்சிடணும். அப்ப அந்த ஜெபம் பண்ணும்போது என்ன பண்ணணும்? ஆண்டவரே நான் மாற்ற அடையணும் ஜெபம் பண்ணணும். 5வது நற்கருணை. அப்போ இந்த 5ல என்ன வந்துருது? ஆண்டோட வாழ்க்கையை தியானி. யாராவது இப்படி நினைச்சு தியானிச்சு ஜெபமலை உருட்டுனீங்களா? அதான் உருட்டணும். அடுத்தால பாடுகளை தியானிக்கிறோமா? இவன் நினைச்சு பார்க்கணும். கெச்சமணி தோட்டம் துன்பம், அவரு கற்றுணில் அடிக்கப்பட்டது, முள்முடி சுட்டப்பட்டது, சிலுவையை சுமந்து சென்றது, அடக்கம் செய்யப்பட்டது, அதை நினைச்சு பார்க்கணும். அப்போ புதிய ஏற்பாடு முழுவதும் வருது. என்ன இருக்கு? 4வது மாட்சியின் மறையுண்மை. அதுல நம்ம என்ன நினைக்கிறோம்? உயிர்த்தது, விவிலியத்தை சிந்திக்கிறோம். விண்ணகம் சென்றது, விவிலியத்தை சிந்திக்கிறோம். பரிசுத்தாவி இறங்கியது, சிந்திக்கிறோம். சிந்திக்கும் போது நம்ம மனமாற யோசிக்கணும். 4வது 5வதுன்னா நம்முடைய நம்பிக்கை. மாதா
விண்ணகத்துக்கு எடுத்துக்கொள்ளப்பட்டது. ஆரோபணம் தெளிவா இருக்கணும். இயேசு விண்ணகம் சென்றது, அவர் தானா சென்றார். நோ ஆக்ஷன் ஃப்ரம் அவுட் சைட், ஒரு இஃபெக்ட் அது கிடையாது. ஆனா அன்னை மரியாள் எடுத்துக்கொள்ளப்பட்டார். தெளிவா இருக்கணும். அதனால்தான் நம்ம தெளிவா எவன் சொன்னாலும் ஆமா எடுத்துக்கொள்ளப்பட்டார்னா தியானிக்கணும். நானும் நல்லவளா இருந்தால் அதனால்தான் புனிதர்கள் எடுத்துக்கொள்ளப்படுகிறார்கள். புரியுதா? அது நம்முடைய நம்பிக்கை, அதுவும் விவிலிய தரக்கூடிய நம்பிக்கை. 5வது விண்ணக மண்டக அரசை மாதா இன்று நமக்காக ஒரு தாயாக விண்ணகத்திலும் புனிதர்களுக்கு, கடவுளுக்கு அரசி அல்ல, புனிதர்களுக்கு நமக்கு அரசியாக இருக்கிறார். இத முழுக்க நம்ம விவிலியத்தை நாம நினைச்சு பார்க்கிறோம். மாதாவின் மகிமை மட்டுமல்ல, மாதா எவ்வாறு இறை வார்த்தையை வாழ்வில் செயல்படுத்தினார் என்பதை உணர்ந்து வாழ்கிறோம் என்பதைத்தான் நாம் இந்த ஜெபமாலையில் சொல்கிறோம். அவங்க மனதில் வைத்துக் கொண்டு நம்முடைய அருமையான வாழ்க்கையை ஆண்டவருக்குரியதாக அன்னை மரியாள் வாழ்ந்தது போல வாழ வேண்டும் என முடிவெடுப்போம். இறைவன் நம்மை ஆசீர்வதிப்பார். நன்றி. இப்போ மன்றாட்டு மாலை சொல்றீங்களா? இன்னைக்கு நடந்த இந்த மன்றாட்டு ஒரு 3 மணி நேரம் இந்த மாநாடு பிரயோஜனமா இருந்தா இல்லை உங்களை கொண்டுட்டேன் நல்லா இருந்தா ரொம்ப நன்றிமா. ஆண்டவருக்கு பெரிய வாழ்க, பெரிய வாழ்க.